அவர் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க? எப்படியாப்பட்டவரா இருக்கணும்னு நினைப்பாங்க? தன்னோட கணவர் வந்து யாருன்னு தெரியாத ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு சும்மா போய் நுழைஞ்சு போய் சாப்பிட்டுட்டு வராருன்னா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்? அவங்க வருத்தப்படுறது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மேடம். இல்லை மேடம், அது வந்து வீட்டுக்குன்றதோட மேக்ஸிமம் வந்து அந்த மண்டபம் அந்த மாதிரி இதுக்கு தான் போவேன் நான். வீட்டுக்கு மண்டபம்னாலும் அது யாரோட ஃபங்க்ஷன்? உங்களை அழைக்காத ஃபங்க்ஷன், உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா? அதை எப்படி இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இருக்கு மேடம், சுயமரியாதைன்னா. நீங்க 1300 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கல்ல, ஒரு நாளைக்கு குப்பை பொறுக்கி 100 ரூபாய் சம்பாதிக்கிற பாட்டியை நான் பார்த்துருக்கேன். அவங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுல எவ்வளோ ஒரு சுயமரியாதை இருக்கு, எவ்வளோ ஒரு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. 1300 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 1100 மேடம். 1100 ரூபாய். உங்களுக்கு உங்களுக்கும் சாப்பிட்டு உங்க குடும்பத்தையும் பார்க்க முடியாதா? தாராளமாக பார்க்கலாம் மேடம். இது வந்து எனக்கு அது அந்த பழக்கத்தை மாற்ற முடியல. எப்படி இன்னும் மாத்திப்பீங்களா? இதுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றி. எப்படி இவ்வளோ நாள் மாறாத பழக்கம் இப்போ எப்படி மாற போகிறது உங்களுக்கு?